Hello students and teachers. இந்த வீடியோவில் ஸ்வயம் ஜூலை 2025 ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கக்கூடிய b.ed அண்ட் m.ed ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்வயம் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஸ்வயம் கோர்ஸ் எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதில் பார்க்கலாம். b.ed ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் as per TNTU norms b.ed ஸ்டூடெண்ட்ஸ் should complete one course. m.ed ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 2 credit கோர்ஸ் m.ed டியூரேஷனில் ஈச் இயர் பெர் கோர்ஸ். ஸோ 2 கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்வயம் ஜூலை 2025க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதை பற்றியான டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம். ஸ்வயம் இனிஷியேட்டிவ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க ஸ்வயம் கோர்ஸ் யூனிவர்சிட்டிஸ் ஹையர் எஜுகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இருக்குது. இதில் 10 நேஷ்னல் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. இந்த 10 நேஷ்னல் கோஆர்டினேட்டர்ஸ் தான் கோர்சஸை லான்ச் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்வயம் இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன், NCERT, ஸோ இது அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் எஜுகேஷன், நான் டெக்னிக்கல் எஜுகேஷன், இந்த மாதிரியான ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து ஹையர் எஜுகேஷன், டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் எஜுகேஷன் வரைக்கும் இந்த ஸ்வயம் கோர்ஸ் பண்ணலாம். ஸ்வயம் கோர்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய மொபைல்லேயே நம்ம பண்ணிக்கலாம். மொபைல்லேயே நம்ம கூகுள் ப்ரௌசர் மூலமாகவும் பண்ணலாம். இல்லை ஸ்வயம் ஆப் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்வயம் ஆப் மூலமாகவும் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்வயம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதிலேருந்து நம்ம ஸ்வயம் கோர்சஸ் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஸ்வயம் டைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்வயம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் ஸ்வயம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே வெல்கம் டு ஸ்வயம் இந்த போர்ட்டல் நிற்கும். ஸோ சைன் இன் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கூகுளில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த கூகுளில் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுளில் உள்ள ஜிமெயில் ஐடி மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ எந்த ஜிமெயில் ஐடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி மூலமாக தான் கோர்ஸ் அக்சஸ் பண்ண முடியும், எக்ஸாமினேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியும், ஈவன் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணக்கூடியது எல்லாமே அந்த ஒரு ஜிமெயில் ஐடி மூலமாக தான். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இந்த ஐடியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் கிளிக் பண்ணுங்கள். கூகுள் கிளிக் பண்ண உடனே கூகுளில் இருந்துக்கக்கூடிய ஜிமெயிலெலாம் காமிக்கும். ஸோ எந்த ஜிமெயில் ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ரெடி என்னுடைய மொபைல் ஃபோனில் ஜிமெயில் ஐடி சைன்இனில் இருக்குது. ஸோ என்னுடைய ஜிமெயில் ஐடி ஃபோனில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த ஜிமெயில் ஐடி மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடி செலக்ட் ஆகிருக்கு, அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் டேஷ்போர்ட் ஏரியா. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி கோர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 3 லைன்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம், டேஷ்போர்ட், மை கோர்சஸ், மை சர்டிஃபிகேஷன்ஸ், கோர்ஸ் கேட்லாக், சைன் அவுட் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போக வேண்டியது கோர்ஸ் கேட்லாக் கிளிக் பண்ணுங்கள். கோர்ஸ் கேட்லாக் கிளிக் பண்ணோன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே காமிக்கும். இதில் நம்ம செலக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா டீச்சர் எஜுகேஷன். இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் இருக்குல்லையே அந்த டீச்சர் எஜுகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அகெயின் டீச்சர் எஜுகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இட் வில் டேக் டு த நெக்ஸ்ட் பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் எஜுகேஷனில் இப்போ எந்த கோர்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த கோர்ஸ்லாம் இப்போ காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்கமிங் என்ரோல்மெண்ட் ஓப்பன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் b.ed ஸ்டூடெண்ட்டை மினிமம் 1 கிரெடிட், பட் மோஸ்ட்லி எல்லா கோர்ஸுமே 2 கிரெடிட்ஸ் அதுக்கு மேலே தான் இருக்கும். ஓகே, அது எப்படிங்கிறத நான் இதில் செலக்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 16 வீக்ஸ், 12 வீக்ஸ், 10 வீக்ஸ், 8 வீக்ஸ் கோர்சஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ அதில் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 6 வீக்ஸ் கோர்ஸ் இதிலே உங்களுக்கு பார்க்க முடியும். ஸ்டார்ட்ஸ் ஜூலை 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டர் டாக்டர் எஸ் பிரகாஷ், பிரின்சிபல், தியாகராஜர் காலேஜ் ஆஃப் ரிசப்டாஸ், மதுரை. ஓகே, ஸோ இந்த கோர்ஸை பற்றியான ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் 6 வீக்ஸ் டியூரேஷன், கேட்டகரி டீச்சர் எஜுகேஷன், கிரெடிட் பாயிண்ட்ஸ் 2. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதை செக் பண்ணிக்கலாம். b.ed ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 1 கிரெடிட் கோர்ஸ். ஸோ இங்கே 2 கிரெடிட் கோர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எவ்வளோ கிரெடிட்னாலும் இருந்துக்கலாம். ஸோ அவங்க மேக்ஸிமம் 2 கிரெடிட் கோர்ஸ் தான் எல்லா கோர்ஸ்லையுமே கொடுக்குறாங்க. அண்டர் கிராஜுவேட் லெவல். ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 10, 2025 இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. எண்டு டேட் அக்டோபர் 31, 2025 எண்ட் ஆகுது. ஓகே, என்ரோல்மெண்ட் ஆகஸ்ட் 31 வரைக்கும் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போயே என்ரோல் பண்ணிவிடுங்க. ஓகே, கோர்ஸ் ஜூலை 10லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. இது பார்த்தீங்கன்னா டீச்சர் எஜுகேஷனில் கொடுக்கக்கூடிய கோர்ஸ்.
ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸில் என்னென்னலாம் உங்களுக்கு சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத வீக் வைஸாக கொடுத்துருக்காங்க. இது 6 வீக்ஸ் கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் பிஎட்டில் படிக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து மேஜர் டாபிக்ஸ் நிறைய டாபிக்ஸ் இதில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி இந்த கோர்ஸ் வந்து ஸ்வயமில் அகைன் அண்ட் அகைன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெஸ்ட்டு கோர்ஸ்லாம் அவார்டு ஆகிருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணலாம். இந்த கோர்ஸ் வந்து ஈஸியாகவும் இருக்கும். இந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டரை பற்றியான பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கலாம். இதில் கோர்ஸ் சர்டிஃபிகேட் பார்க்கும்போது இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து 30%, எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் 30%, ரெண்டுலேயுமே வந்து 40% எடுத்தால் தான் வந்து பாஸு. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் குறிப்பிட்ட எக்ஸாம் சென்டரில் போய் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்வயம் சர்டிஃபிகேட் வந்து இந்த போர்ட்டல்லையே உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் 40% எடுத்தால் பாஸ். இப்போ ஒன்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேட் ப்ரொஃபைல் காமிக்கும். ஸோ இதில் உங்களுடைய நேம் கரெக்டாக கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிடுங்க. இமெயில் ஐடி உங்களுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணிவிடுங்க. டேட் ஆஃப் பர்த், ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோடு உங்களுடைய ரெசிடென்சி லொக்கேஷன் பின்கோடு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ட் ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ட் சிட்டி, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷன். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஸ்டூடெண்ட் b.ed m.ed ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணோன்னே ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் பர்சூயிங் ஆர் பர்சியூட். ஓகே, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இப்போ பாருங்கள் ஹைஸ்கூல்லேருந்து MBBS வரைக்கும் டாக்டர் டிகிரி வரைக்கும் இந்த ஸ்வயம் கோர்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் 3 இயர் டிகிரி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா 3 இயர் கொடுங்க. மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா மாஸ்டர் டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேச்சுலர் டிகிரி கொடுக்குறேன். ஓகே, இயர் ஆஃப் கிராஜுவேஷன் நீங்கள் எந்த இயரில் முடிக்கிறீங்களோ அந்த இயர் ஆஃப் கிராஜுவேஷன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2024 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இயர் ஆஃப் கிராஜுவேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பார் ஆர் ஏபிசி ஐடி. ஓகே, ஏபிசிங்கிறது என்ன அப்படின்னா அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ். ஸோ இப்போ வரக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜஸ்லவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசி ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய டிகிரி கோர்ஸில் ஏபிசி ஐடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுங்க. அதர்வைஸ் ஐ டோன்ட் ஹேவ் அப்பார் அண்ட் ஏபிசி ஐடி கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஐடி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. அதர்வைஸ் ஐ டோன்ட் ஹேவ் அப்பார் ஐடி கொடுத்துருங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் கீழே உள்ள ஐ அக்ரி அந்த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஹானர் கோட் ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆர் யூ பார்ட் ஆஃப் ஆன் ஸ்வயம் லோக்கல் சாப்டர்னு கொஸ்டின் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய காலேஜ் லோக்கல் சாப்டரில் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணும்போது உங்கள் காலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நோவாக மாற்றிக்கலாம். ஓகே, லோக்கல் சாப்டர் ஸ்டேட் அண்ட் காலேஜ் ஸ்டேட். லோக்கல் சாப்டர் வந்து எந்த காலேஜ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். காலேஜ் லொக்கேட் ஆகின ஸ்டேட்டை ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. காலேஜ் நேம் உங்களுடைய காலேஜ் நேம் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்த காலேஜில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த காலேஜ் நேம் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும். காலேஜ் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுத்து வரலாம். ஓகே, இல்லை இந்த காலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் லோக்கல் சாப்டரில் நோ கொடுத்துருங்க. இதில் உங்களுடைய காலேஜை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இந்த காலேஜ் நேமை நீங்கள் இதில் டைப் பண்ணாலும் இந்த சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணாலும் ஸோ இது வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இந்த காலேஜ் நேம் வந்து செலக்ட் ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் போய்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் யூனிவர்சிட்டி நேம் செலக்ட் பண்ணணும். காலேஜ் நேம் செலக்ட் பண்ணணும். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் ஆல்ரெடி செலக்ட் ஆகிடும். ஓகே, ஏன்னா நம்ம தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து காலேஜ் ரோல் நம்பர். b.ed m.ed நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் காலேஜில் என்ன ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். டிகிரி. ஓகே, ஸோ இங்கே டிகிரி வந்து நீங்கள் என்ன கோர்ஸ்க்கு ஸ்வயம் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து B.ed ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ M.ed ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேட்கும், அதில் எஜுகேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டடி இயர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இயராக செகண்ட் இயராக அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ B.ed ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அதர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதர்ஸ் கிளிக் பண்ண உடனே டிபார்ட்மெண்ட் கேட்கும், அதில் வந்து B.ed இருக்கும் செகண்ட் ஆப்ஷன். ஸோ B.ed செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டடி இயர் நீங்கள் B.edல ஃபஸ்ட் இயராக செகண்ட் இயராக. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டடி இயரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுவீங்க. ஸோ இப்போ இந்த கோர்ஸ் எதுவுமே ஸ்டார்ட் ஆகிறதுனால நோ அவுட்லைன் டேட்டான்னு இருக்கும். ஒன்ஸ் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதோடைய மெட்டீரியல்ஸ் வந்து வீக் வைஸாக வந்துடும். இந்த லெஃப்ட் கார்னரில் 3 லைன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் அப்டேட் ஆகும். ஓகே, இந்த மை ப்ரொஃபைலில் வந்து ஏதாவது சப்போஸ் நீங்கள் எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே நீங்கள் மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி அதுக்கப்புறமும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒரு டைம் வந்து ப்ரொஃபைல் பண்ணும்போது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பயப்பட வேணாம். அடுத்து நீங்கள் போய் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேவையானது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அனௌன்ஸ்மெண்ட் ஓகே மை சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு அடுத்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு கோர்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ரைட், நீங்கள் பிஎட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எஜுகேஷன் கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி பிஎட்டில் நீங்கள் படித்த சிலபஸில் இருந்து இருக்கக்கூடிய கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கோர்ஸ் ஈஸியாக இருக்கும். அது 8 வீக்ஸ் கோர்ஸ் தான். ஆல்ரெடி செகண்ட் ஆப்ஷன், இப்போ m.ed ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 கோர்ஸ் பண்ணணும். ஒரு கோர்ஸ் நீங்கள் ஒரே இயரில் 2 எக்ஸாம் எழுதலாம், இல்லைனா ஒவ்வொரு இயர்லேயும் 2 எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன ஒரு கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி செலக்ட் பண்ணிக்கலாம். இது 8 வீக்ஸ் கோர்ஸ். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஆல்ரெடி பிஎட் m.ed இருந்தாலுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பிஎட் ஃபஸ்ட் இயர் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க இருந்தாலுமே இந்த கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிஎட்டில் இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டரில் படிப்பீங்க. அதனால் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த கோர்ஸில் டோட்டலாக இந்த கோர்ஸில் பாஸ் ஆகி சர்டிஃபிகேட் வரணும்னா 2லேயுமே 40% எடுக்கணும். ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் கொடுத்துருங்க. ஸோ ஜாயின் கொடுக்கும்போதும் ப்ரொஃபைல் பேஜ் கொண்டு போகும். அங்கே உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், டீட்டெயில்ஸ், யூஜி, காலேஜ் நேம், யூனிவர்சிட்டி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் ஜாயின் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதிலிருந்து நீங்கள் மொபைல்லேயே நீங்கள் ஸ்வயம் ஆப்பில் போயிட்டு உங்களுடைய கோர்ஸ் செக்ஷனில் ஆன்கோயிங் கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் எல்லா கோர்ஸுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது போக உங்களுக்கு ஈஸியான கோர்ஸ் எந்த டாப்பிக்னு பாருங்கள். ஸோ 8 வீக்ஸ்னால் ஈஸியாக நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாலும் கோர்ஸ் கண்டென்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன், இது 8 வீக்ஸ் கோர்ஸ். ஸோ இதுவுமே வந்து ஹையர் எஜுகேஷன் லெவலில் யூஸ்ஃபுல்லான கோர்ஸ். ஸோ இது வந்து உங்களுடைய சாய்ஸ். ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் m.ed பண்ணுறவங்க இல்லை அடிஷ்னலாக பண்ணுறவங்க இந்த மாதிரியான கோர்ஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நிறையா கோர்சஸ் இருக்குது. அரௌண்ட் 45 கோர்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த 16 வீக்ஸ் கோர்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டு 8 வீக்ஸ் கோர்ஸ், 12 வீக்ஸ் கோர்ஸ், 4 வீக்ஸ் கோர்ஸ் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எஜுகேஷன் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சைக்காலஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். மற்ற கோர்ஸ்லாம் அப்புறம் ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அது 8 வீக்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னோடய சஜஷன் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எஜுகேஷன், எஜுகேஷனல் சைக்காலஜி, லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன். ஓகே, ஸோ பிஎட் m.ed ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான கோர்ஸ் வந்து ஜூலை மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ வீக் 1 வீக் 2 இந்த மாதிரி வீக் வைஸாகவே உங்களுடைய கோர்ஸ் மெட்டீரியல்ஸ், வீடியோ லெக்சர்ஸ், குவிஸ், அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாமே அப்டேட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வீக் வைஸாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அந்த 8 வீக்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் 6 வீக்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே, எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்தராக அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுடைய கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் கோர்ஸை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.